மீண்டும் மீண்டும் கான்ட்ரவர்சியை கிளப்புன த்ரிஷா. அதாவது என்ன விஷயம்னா, 80வது சுதந்திர தின விழா ஜார்ஜ் கோட்டையில நடந்துச்சு. தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கக்கூடிய தளபதி விஜய் வந்து கொடியெல்லாம் ஏத்தி வச்சாரு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு த்ரிஷா வந்திருந்தாங்க. வந்து தளபதி விஜயோட ஃபேமிலியோட உட்காந்து அந்த ஈவெண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை தாண்டி த்ரிஷா வந்தது ஒரு சைடு வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து திரும்பவும் வந்து நடந்திருக்கு. பட் காய்ஸ் நம்புங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனாலும் எவ்வளோ இடத்துக்கு வந்து த்ரிஷா வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ மனசில் தைரியம் இருந்தால் தான், எந்த ஒரு தப்பும் இல்லைனா தான் இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. த்ரிஷா வந்து நடுவில் இன்ஸ்டாவில் வந்து இந்த வயசில் ட்ராமாவா போயிட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நிம்மதியை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க. அது யாருக்காக போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.